நாம் அனைவரும் எண்ணுகின்ற காரியம் என்னவென்றால், ஆண்டவரிடம் பிரார்த்தனை பண்ணிவிட்டால் நமக்கு சோதனையோ பிரச்சனையோ வராது என்று எண்ணுகிறோம். ஆனால் மாறாக பிரார்த்தனைக்கு பின்புதான் சோதனைகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வருகின்றன. வித்தியாசம் என்னவென்றால், ஜெபத்திற்கு பின்பதாக அவைகள் வரும்போது அவைகளை மேற்கொள்ள, ஜெயிக்க, கடந்து செல்ல இறைவன் வேண்டிய ஞானத்தையும் பலனையும் வெற்றியும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்வில் நடந்ததான ஒரு சம்பவம். இயேசு முந்தின நாள் இரவு முழுதுமாக ஒலிவ மலைக்கு சென்று அங்கே ஜெபித்து விட்டு மறுநாள் காலையில் தேவ ஆலயத்தில் வந்து மக்களுக்கு போதனை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இயேசுவின் மேல் குற்றம் சாட்டுவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு இயேசுவை சோதிக்க பொறாமை கொண்ட இரு சாரார்கள் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை அவரிடத்தில் அழைத்து கொண்டு வந்து அவர் முன்பதாக நிறுத்தி, ஆண்டவரே, இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசேயின் சட்டம் சொல்லுகிறது, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி அவரை சோதித்தார்கள். பாருங்கள், பிரச்சனை சொந்த ஊரில் சொந்த ஜனங்களிடத்திலிருந்து இயேசுவுக்கு வருகிறது. இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து கொண்டு குனிந்து தரையிலே எழுதினார். அந்த பெண்ணோ பயத்தினாலும் குற்ற உணர்வினாலும் தலைகுனிந்து மௌனமாக நிற்கின்றாள். இப்பொழுது ஓயாமல் அவள் மேல் குற்றம் சாட்டின அந்த மனிதர்கள் ஆண்டவருடைய தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவர்களை பார்த்து இயேசு சொன்னார், உங்களில் பாவமில்லாதவன் எவனோ அவன் முதலாவதாக இந்த பெண்ணின் மேல் கல்லறிய கடவன் என்று சொல்லி மீண்டுமாக குனிந்து தரையிலே எழுதினார். குற்றம் சாட்டின மக்கள் அனைவரும் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டவர்களாய், பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் அவளை விட்டு போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த பெண்ணும் நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து பார்த்து அந்த பெண்ணை இயேசு கேட்டார், உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அந்த பெண் இல்லை என்றாள். இயேசுவும் அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த பெண் பாவ விமோசனம் பெற்று புதிய வாழ்வுக்கு அங்கிருந்து கடந்து சென்றார் என்பதே. ஆமேன். Like, share and subscribe to spread our Lord's love.